அதாவது எனக்கு போட்டி நடிகர் விஜய் தான். அவர் டிவிக்கு, நான் ஏவிக்கு, ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி. ஏவிக்கு என்ன அண்ணா வளர்ச்சி கழகம், அது விரைவில் நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு கண்டிப்பாக அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களை எல்லாம் நான் அழைப்பேன். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. இல்லை, இப்போ தான் பேர்லாம் குழந்தை தான் பேர் வச்சுருக்கேன். எப்படி இந்த எலெக்ஷன்லனாலும் அடுத்த எலெக்ஷனில் நான் கண்டிப்பாக நிற்பேன். இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன்லாம் பதிவு பண்ணோம், நிறைய வேலை இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக நான் அந்த வார்த்தையை சொன்னேன். அதனால் நடிகர் விஜய்க்கும் பவர் ஸ்டாருக்கும் தான் போட்டி. இல்லை, இனிமேல் தான் எல்லாமே யோசிக்கணும், யோசித்து எல்லாம் செய்யணும். கண்டிப்பாக என்னுடைய ஆதரவு எல்லாமே டிஎம்கே தான். அடுத்த முதல்வரும் அவர் தான். சரி சரி, வா வா வா, எடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மகளிர் நினைக்கிறேன். கருப்பனா கொஞ்சம் முன்னாடி வாங்க. கூலங்க இப்படி வந்துருங்க. நீங்க வாங்க, நில்லுங்க. ஓகே தான தம்பி? ரெடி. தர்ணனா லுக் எடுக்கலாம். சென்டர் இப்படி வாடா. இருங்க. நீ முடிச்சிட்டீங்களா சொல்லுங்க. அவர் எத்தனை ஸ்டில் முதல்ல எடுங்க, இல்ல வீடியோ ஃபர்ஸ்ட் எடுக்கட்டும். ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துறீங்க. ஓகே சார், வீடியோ ஓகேவா? இல்ல நீ எடுத்துறீங்க. கொஞ்சம் இங்க பாரு. வீடியோ ஓகே. இருங்க. நீ அங்க வந்துருங்க. முன்னாடி வந்து சென்டர் போயில அவங்க வராரு. அவரோட தாத்தாவா? ரவுடி தாத்தா 72 வயசுல ஹீரோ அடிச்சா அப்பதான் டைட்டில் வைக்கணும். ரவுடி தாத்தா. இந்த பூஜையில கொஞ்சம் மன்ன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு பவர் ஸ்டார் தான். எனக்கு 72 வயசு, என்னோட கிளாஸ்மேட் பவர் ஸ்டார் இருக்கும்போது விற்கலாம் வச்சு வேஸ்டா போச்சு. என்னண்ணே? ஆமா, எவ்வளோ விற்குக்கு தான் எனக்கு அதிக செலவாகுது நான் தமிழ்நாட்டில். ஆமாம், ஒரே காலேஜ் தான். ஆனால் அவர் வந்து ஒரு தேர்ட் இயர் படிக்கும், அவர் ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, ரெண்டுமே டாக்டர் தான். நம்ம போட்டுக்கொண்டேன். இப்போ டாக்டர் பஞ்சம் பண்ண டாக்டர் போட்டுக்கொண்டேன். ரவுடி தாத்தா கஸ்தூரிராஜா சார் அழகாக சொன்னார். முதல்ல இந்த மாதிரி படங்கள், சின்ன படங்கள் ஆரம்பிக்கிறது எங்கள் சினிமா தொழிலாளருக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். முதல்ல அது இந்த சிறிய படங்கள் ஆரம்பிக்கும்போது சின்ன தொழில்நுட்ப கலைஞர்கள், சிறிய காஸ்டியூமர், நலிந்தல்ல அங்கே வந்து கொஞ்சம் வாய்ப்பு அதிகம் இல்லாமல் இருக்கும். பெரிய படங்கள் வந்து பெரிய ஏற்கனவே கொடுக்க சம்பாதிச்சவங்க தான் சம்பாதிச்சு இருப்பாங்க. இந்த சின்ன படங்கள் தான் சிறிய தொழில்நுட்ப கலைஞர்களை வாழ வைக்குது. அதன் அடிப்படையில் முதல்ல அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் எங்கள் சினிமா சார்பாக. சின்ன படம் தான். ஆமாம், பெரிய படங்களும் 5-6 படம் தான், 50 படம் சின்ன படம் தான். சின்ன படங்கள் தான் இன்றைக்கி சின்ன தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் காப்பாற்றுது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டு. நம்ம வந்து சின்ன படம் பெரிய படம் சார் சொன்ன மாதிரி உழைப்புங்கிறது முதல்ல ஸ்கிரிப்டில் இருக்கணும், ஸ்பாட்டில் இருக்கிறது அப்புறம் பேப்பரில் இருக்கணும். டிஸ்கஷனுக்கு எவ்வளவுக்கு செலவு பண்ணுறீங்களோ, எவ்வளவுக்கு அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, நல்ல அனுபவ செலவு கூட வச்சுங்க ஸ்கிரிப்டில் தயவுசெய்து. ஏன்னா புது இயக்கம்லாம் வர்றாங்க. உங்கள் ஏஜ்லேயே ஆளை வச்சுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே பண்ணும்போது தான் சில சின்ன படங்கள்லாம் ஒரு 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 திரைக்கதை ஒரு அந்த இது இல்லாமல் போச்சு. சில இடத்துல கதை புது நாட்டை பிடிக்கிறாங்க, ஆனால் திரைக்கதை அப்படிங்கும்போது நிறைய பேர் கொஞ்சம் திணறாங்க. அது காரணம் கொஞ்சம் அனுகூல ஆட்கள் நிறைய விஷயமால இருக்காங்க. டிஸ்கஷன் அவங்கள கொஞ்சம் கூட வச்சுக்கணும். ஸ்க்ரீன்ங்கிறது தான் படம், கதைங்கிறது படம் இல்லை. திரைக்கதை நல்லா இருந்தால் தான் ஒரு படம் ஓடும். கதை சரியாக இல்லாமல் இருந்து திரைக்கதை அது சரியாக இருந்தால் படம் ரீஹிட் ஆகிருக்கு. அது நிறைய உதாரணம் இருக்குது. கதை எவ்வளோ தான் காவியமாக இருந்தாலும் திரைக்கதை சரியில்லைன்னா படம் சரியாக போகாது. அதனால் டிஸ்கஷனுக்கு முதல்ல உழைங்க, அப்புறம் ஸ்பாட்டில் நீங்கள் உழைங்க. அதுதான் முக்கியம் ஃபஸ்ட்டு. ஆனால் நிறைய சின்ன படங்கள் வந்து படம் பார்க்கும்போதே நிறைய மக்கள் கொஞ்சம் சின்ன படம் பார்க்க பயப்படுறாங்க. இப்போ காரணம் 10 படத்தில் ஒரு 3 படம் தான் ஒரு தரமாக சரியான திரைக்கதையோட. இப்போ சார் சொன்ன மாதிரி அனுபவம் பொல்லாதது, இந்த யூத் வந்துருக்கு, டூரிஸ்ட் ஃபேமிலி,
நிறைய படம் நல்லா பார்த்து நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கு. நான் சமீபத்தை பார்த்து திரைக்கையில் பார்த்து இந்த படம் வந்து அப்பர் பந்து. ஆனால் திரைக்கும் போது என்ன இந்த அளவுக்கு ஒரு டேரக்டர் திரைக்கதை அமைச்சிருக்காரு. திரைக்கதை முக்கியம். அதனால் இப்போ இந்த படத்தோட இயக்குனர் ராகுல் டைட் நல்லா கொஞ்சம் கேட்சிங்காக வச்சுருக்கிறாரு. அது மாதிரி கதையிலையும் திரைக்கதையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நம்ம என்ன சின்ன படம் ஆரம்பித்தாலும் பெரிய படம் ஆரம்பித்தாலும் அதோட நோக்கம் வெற்றி தான். இந்த வெற்றி நோக்கி தான் நம்ம பயணிக்கணும். வேறு எந்த ஒரு நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு பணம் பத்தலை இப்படி எடுத்து ஒரு நாளைக்கு 1 லட்சம் செலவு 1 கோடி செலவெல்லாம் 1 லட்சம் செலவா. ஆனால் கதை நல்லாயிருக்கணும். அன்றைக்கி எடுக்க சீன் நல்லாயிருக்கணும். நாங்கள் ஆடிஷன் பார்க்கும்போது மக்கள் பார்க்கும்போது அங்கே படத்தை செலவு பார்க்க மாட்டாங்க யாரும். என்ன கதை சொல்ல வராரு, என்ன வசனம், என்ன திரைக்கதை எத்தனை பார்ப்பாங்க. தவிர இது படத்துக்கு 100 கோடியா, இது 10 கோடியா, 2 கோடியாங்கிறது எந்த ஆடியன்ஸும் கணக்கு பார்க்கவே மாட்டான். அவனுக்கு தேவை கொடுத்த காசுக்கு படம் தரமாக இருக்கா, அதுதான். அதனால் இந்த ரவுடி தாத்தா எங்கள் ஏரியாக்காரர் தான். ஆமாம், இவர் வந்து கோட்டையிலேருந்து வந்துருக்கிறாரு. சிலருந்து இங்கேருந்து கோட்டைக்கு போக பார்ப்பாங்க. இவர் கோட்டையிலேருந்து அங்கே யோசிச்ச பரம்பரை அதுவும் எங்கள் சிவகங்கை சாம்ராஜ்யம். அவர் சிவகங்கை சீம்பிலேருந்து வந்திருக்கிறாரு. இவர் வெட்டி அணிஞ்சா நாங்களும் வெட்டி அணிஞ்ச மாதிரி தான். நல்ல ஒரு புடிச்சர் அமைஞ்சிருக்காரு. யூனிட் நல்லா அமைச்சு இங்கே இயக்குனர். ஆமாம், கதையில் கவனம் செலுத்துங்க. உங்களை நம்பி அந்த புடிச்சருக்கு ஒரு வெற்றியை கொடுங்க. நன்றி, வணக்கம். ரவுடி தாத்தா, ரவுடி தாத்தான்னு பேர் வச்சதுக்கு பதிலாக பேசாமல் அரமணை தாத்தான்னு வச்சிருக்கலாம். அரமணை சோசியர். ஏன்னா எங்கள் அரமனையில் உள்ளவங்களுக்குள்ள இவர் சாதகம் கணிச்சு கொடுப்பாரு. முக்கியமாக ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லைன்னா சொல்லக்கூடிய ஆள். இவரை போய் ஐயாவை பார்த்தேன். ஒரு கோயில் கும்பாபிஷேகம். அந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் எதுவுமே சொல்லலை. கருப்பு வந்துட்டீங்களா அப்படின்னு பேசினாரு. பேசிட்டு 25 மூடை அரிசி வாங்கி கொடுத்துறேன், தண்ணி பாட்டில் எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டார். நீங்கள் பார்த்து சோசியரே சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சிவகங்கையில் வந்து பிள்ளைவேல் காளி கோயில் ரொம்ப பவரான தெய்வம். புள்ளை இல்லைன்னா அங்கே போய் ஒரு புள்ளை தொட்டி வாங்கி நேர்த்திக்கடனில் கட்டினோம்னாலே குழந்தை உண்டாயிரும். அப்படிப்பட்ட பவரான தெய்வம் அது கொடுத்தவர். அப்புறம் அரமண சோசியரை பற்றி சொல்லணும்னா திருக்கஷ்டியூர், அதுவும் ராஜா கோயில்தே, ராணியம்மா கோயில்தே. கும்பாபிஷேகத்துக்கு எல்லாமே உதவி பண்ணுறவர் அவர் தான். இது மட்டும் இல்லை, நிறைய ஏழைகளுக்கு நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கிறார். இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். நம்ம அண்ணே மீனாட்சிதே ஐயாவை அறிமுகப்படுத்தினது. அப்போலாம் முருகண்ணே, 2வது மதுரை செல்வண்ணே, கஸ்தூராஜ் அப்பா, ஏற்கனவே பேரரசு சித்தப்பா போயிட்டாரு. அப்புறம் என் தம்பி மதவெட்டி ஜெமீன் தம்பி கூலு சுரேஷ், நல்ல மதவெட்டி மது தண்ணி குடிக்கிறவன். மது தண்ணின்னா உங்களுக்கு இன்னும் எதுவும் தெரியல. அப்படி உலகமாக ஆயிடுச்சு நம்ம தமிழ்நாடு. மது தண்ணின்னா இன்னைக்கு மக்களுக்கு அது தெரியாமல் போச்சு. கம்மாயில் கிடக்கிற தண்ணியை மண்பானையில் தூக்கிட்டு வந்து தேத்தாங்கொட்டை போட்டு தேத்தி குடிப்பாங்க. அதுதே நம்மளுக்கு கிட்னி ப்ராப்ளம் வராது, நெஞ்சடைப்பு வராது, எதுவுமே வராது. அந்த மதுவிலே இல்லாமல் போச்சு. அந்த குளத்தில் இருந்த தம்பி வந்து ரொம்ப நாளாக தெரியும். 2வது பாவம் வரும்போது புரட்சிப்படைகளோட வந்துக்கிட்டு இருந்தாப்புல. எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. சரி தம்பி, படத்தை பற்றி பேசுப்பா, வேற எதையும் பற்றி பேசுறாத. இப்பத்தே சோவியர் இல்ல, ஏற்கனவே இவங்க பூரா பொலிட்டிக்கலை கேட்டு என்னை துவைச்சு எடுத்துட்டாங்க. போன அஸ்ட்ரேலியானால இவங்க அனைவருமே பொலிட்டிக்கலை நிறைய கேட்டு அட்டாக் பண்ணாங்க. நானும் கரெக்டா பேசினேன். இப்போ இவங்க என்ன கேட்டாலுமே நான் சொல்லுவேன், அன்னைக்குமே சொல்லிங்க, நான் சலிக்காம பேசிக்கிட்டே இருக்கிறவன், எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். ரெவிடி தாத்தாவை கைது தாத்தாவா ஆக்கிறாரு.
பாவம், இன்னும் நிறைய படம் எடுக்கணும், நிறைய அதுல நான் உழைக்கணும் அப்படி இருக்க. எல்லாத்துக்கும் நன்றி. எனக்கு குரல் பதிவு இருக்கிறதுனால நான் கிளம்பி விட்டு தவறானதுக்குறாதி. அடுத்து என் தம்பி பேசுவாரு. வாழ்த்துக்கள். அந்த அம்மா விஜய் முரளி சார். அண்ணனை மறந்துட்டே விஜய் முரளி அண்ணன் சொல்ல எப்பத்தே ஞாபகம் வந்துச்சு. என்ன தெரியுமா, அவர் ஒரு தத்துவம் சொன்னாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த நேரத்தில் நான் அதை சொல்லிக்கிறேன். மேனேஜரை நம்பி வாழ்க்கை கொடுத்தேன். அந்த மேனேஜர் எனக்கு என்ன தண்டனை வச்சுட்டு போனேன் தெரியுமா? கையெழுத்து என் கையெழுத்து, கை ரேகை அவன் கை ரேகை, பெரிய சூச்சியம். அதை உடைச்சது சோசியர் மதுரை செல்வன் இருந்தேன். அப்ப விஜய் முரளி என்ன மைண்டு உடைஞ்சு போய் இவ்வளவுக்கு தாடி வளர்த்து ஒரு படம் பண்ணினான் ஞாபகம் இருக்கா? அவன் அதை விட ஏமாத்திட்டு போயிட்டான். கார்ல போறவன என்னைய சைக்கிள்ல போக வச்சுட்டேன். பழையபடி கார் ஆக்கிடுவான் சொல்லிட்டாரு. இது மாதிரி இந்த விஷயங்கள்ல அப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொன்னாப்புல, இங்க வாங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? பணம் கொடுக்குறாங்க, கொடுக்கல, நீங்க நடிக்க போய்கிட்டே இருங்க, கால் சீட்டு பிஸியாவே இருக்கணும். அந்த கெச்சை போட்டு கொடுத்தது நம்ம விஜய் முரளி அண்ணே. அவருக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லி. ஆமா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. போய்கிட்டே இருந்தா தேடி நம்மளை வீட்டுக்கு தேடி வரும். இதை நான் கரெக்டா இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்றேன். இவ்வளவு நான் பிஸியில இருந்தாலும் மதுரை செல்வண்ணனுக்காகவும் சோவியரையாவுக்காகவும் விஜய் முரளி அண்ணனுக்காகவும் இந்த பூஜையில நான் கலந்து கொள்ளவே, உங்க வீட்டு சாப்பாடை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து சாப்பிட்டேன் போறேன். அந்த உரிமை தான் வேணும். ஆமா, சைவம் போட்டிருக்காரு. நீங்க 12 மணி வரைக்கும் போகுமா? ஏன்னா சைவம் சாப்பிட்ட வீட்டுல அசைவம் சாப்பிட்டு போகணும், கறியை சாப்பிட்டு போயிருங்க. இங்கே வந்திருக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், டைரக்டர்களுக்கும், சக நடிகர்களுக்கும், சக நடிகைகளுக்கும், துணை நடிகைகளுக்கும், காமெடி நடிகர்களுக்கும், வந்திருக்கும் தொலைக்காட்சி அன்பர்களுக்கும், ஊடக பத்திரிகை நிருபர்களுக்கும் அனைவருக்கும் என் அன்பான தாழ்ந்த வணக்கத்தையும் மகிழ்ச்சிகரமான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முந்தைய படம் அஸ்ட்ரோ லேனான்னு இதே இடத்துல ஆரம்பித்தேன். நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஒத்தாசையும் கிடைச்சதில் பாதி வெற்றி கிடைச்சிருக்கு. இது பேசிக்கிட்டு இருக்கும்போதே செல்வம், வினோத், ராகுல் நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது, இதை நீங்கள் செஞ்சால் நல்லா இருக்கும்னாங்க. அது வந்து வித்தியாசமான ரோலாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ரோலாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி தாத்தா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுலேயும் நான் நடிக்கிறதா முடிவு பண்ணி ரவுடி தாத்தா அப்படின்னு செல்வம் பேர் வச்சார். வினோத்தும் ஆமோதிச்சாங்க, ராகுல் இதுக்கு டைரக்ட் பண்ணுறாரு. ஆக இந்த படத்தினுடைய கரு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து அஸ்ட்ரோலேனாவில் வந்து ஆன்மீகம் கலந்து எல்லாரையும் திருத்துற மாதிரியும், சில விஷயங்களை புரியாத விஷயங்களை எடுத்து சொல்கிற மாதிரியும் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு விளக்கமும் உங்களுக்கு தெரியும். அதுலேயும் யூடியூப்பில் எல்லாமே நீங்கள் போட்டீங்க, சிறப்பாக அமைஞ்சது, எல்லாரும் பாராட்டினாங்க. அதே போல் இந்த ரவுடி தாத்தாவை அமையணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். உங்களுடைய ஆதரவு வேணும். இந்த ஊடகம், இந்த தொலைக்காட்சி, இதுதான் மக்கள்கிட்ட போய் நேரடியாக அனுதினம் சேர்க்குது. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அது பாராட்டத்தக்க விஷயம். ஆக உங்களையும் சேர்த்து மொத்தமாக நான் பாராட்டி இந்த படம் அமோகமாக வெற்றி பெறணும். நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கேன். இது என்னுடைய மகள்
சில கடமைகளை நான் முடிச்சிட்டாலும் கூட கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும், நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்யணும், கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் அன்னதானம் போடணும். அந்த நோக்கத்தோடு தான் நான் சினி ஃபீல்டுக்கே வந்தேன். சம்பாதிக்கணும், புகழ் வேணும்ல. நான் புகழோடு இருக்கேன். ஏற்கனவே செல்வத்துக்கும் தெரியும். என்னுடைய மதுரையிலேருந்து இருக்கார் முருகன் சார், முருகன் தம்பி, கோவிந்தராஜ் ஹைகோர்ட்டில் இருக்கார், அவருக்குன்னு தெரியும் நான் புகழோடு இருக்கேன். நான் பரம்பரை அரண்மனையை சேர்ந்த ஜோசியர் பேரன். ஸோ புகழுக்காக நான் வரல. கஞ்சா கருப்பும் நானும் அஸ்டோ லேனாளர் கூட நடித்தோம். அதனால் இங்கே வந்திருக்கிற அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும், பட டைரக்ஷன் செய்யக்கூடியவர்களுக்கும், படத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கும், இங்கே வருகை தந்தமைக்கும் நான் ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கேன். அடுத்த படம் வெற்றி ஆகணும்னு அவங்களுடைய ஆசையும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு 72 ஆனாலும் என்னை காட்டிலும் ஒரு வயசு கூட இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அதேமாதிரி பவர் ஸ்டார் சீனிவாசன்லாம் நானும் அவரும் கிளாஸ்மேட்டாக போயிட்டோம் கடைசியில். ஒரே ஸ்கூலில் இல்லை, எனக்கு 72, பட் நாங்கள் படித்தது அதே ஸ்கூலில். அந்த ஒரே ஸ்கூலுங்கிறதுனால அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, பழைய நினைவுகள்லாம் வரும்ல, அது மாதிரி. அதனால் எல்லாரும் வந்து சிறப்பித்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ரவுடி தாத்தா பட பூஜையில் நம்ம எல்லோரும் கலந்துருக்கோம். இங்கே வந்து முதல்ல வந்து தொடக்க பேட்ஸ்மேனாக வந்து பேசின கஸ்தூரி ராஜா சார் அவர்களுக்கும், பேரரசு சார் அவர்களுக்கும், அப்புறம் நம்ம கஞ்சா கருப்பு அவர்களுக்கும், பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்களுக்கும், அஸ்மிதா அவர்களுக்கும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் குண்டைச்சா அவர்களுக்கும், மதுரை செல்வம் அவர்களுக்கும், அப்புறம் அவங்க இந்த தயாரிப்பாளர் அழைப்பு ஏற்று இங்கே வருகை தந்துள்ள நண்பர்களுக்கும், உற்றங்களுக்கும், சுற்றங்களுக்கும் வணக்கம். அதே மாதிரி புகைப்பட கலைஞர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் வந்து பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். அதை கஸ்தூரி ராஜா சார் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு 250 படம் வருதுன்னா அதில் 25 படம் தான் கமர்ஷியல் ஹீரோ, டைரக்டர், கம்பெனி படங்கள் இருக்கும். மீதி 225 படங்களும் சிறு முதலீட்டு படங்கள் தான். ஸோ அந்த படங்கள் வாழ்ந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும், தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் யூடியூப்காரங்களுக்கும் கண்டென்ட் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களை வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். நான் ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன்லையும் நான் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதேமாதிரி இந்த படத்துக்கு உறுதுணையாக இருக்கின்ற வினோத் அவர்களுக்கும், மதுரை செல்வம் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட பிஆர்ஓ கிளாமர் சத்யா. ஸோ நீங்கள் சத்யா கூப்பிட்டா எந்த டைம் இருந்தாலும், ஞாயிற்றுக்கிழமை கூட இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னா அது வந்து இந்த படத்துக்கு தயாரிப்பாளருக்கு கிடைச்ச, இந்த நடிகருக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. 72 வயசுன்னு சொன்னார் அவர். 72 வயசில் தான் இன்றைக்கி நிறைய பேர் 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கி மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் இவர் வரணும். பவர் ஸ்டார் அவர் கிளாஸ்மேட்னோடனே நானே ஆடி போயிட்டேன். அப்புறம் சொல்லிட்டார், அதே ஸ்கூலில் தான் நான் படித்தேன், ஆனால் அவர் கூட கிளாஸ்மேட் இல்லைன்ட்டார். ஆனால் கிளாஸ்மேட்டாக இருப்பாரே தவிர கிளாஸ்மேட்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்கூல்மேட். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து ஓடணும், அது வெற்றி பெற வைக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம விஸ்வேஸ்வரன் தயாரிப்பாளர் வந்திருக்கிறாரு. அவரும் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர் தான். இன்றைக்கி வந்து புது நிர்வாகம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்திருக்காங்க. வந்தவுடனே நிறைய நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ தயாரிப்பாளர்களுக்கு ஒரு விடிவு காலம் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாருக்குமே. ஸோ அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம். குண்டைச்சா சொன்ன மாதிரி 24 மணி நேரம் சேவை செய்வோன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதையும் பயன்படுத்திக்கலாம் நீங்கள். ஸோ தேட்டர் எடுத்து கொடுக்குறாங்க, வியாபாரம் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ஒரு சங்கம் நல்லா இருந்தால் தான் எல்லோரும் நல்லா இருக்க முடியும். அந்த சங்கத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி சினிமா வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் போகுதுன்னு சொல்ல முடியாத சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். ஏன்னா சினிமாவை தவிர என்டர்டெயின்மெண்ட் நிறையா வந்துருச்சு. இப்போ உள்ளங்கையில் பொழுதுபோக்கு வந்துருச்சு, மொபைல்லே எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விட சேட்டலைட்டுக்காரங்களாம் இப்போ வந்து அவங்களோட சீரியலை சினிமா மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு குரூப்பு தனியாக போயிட்டாங்க. ஸோ சினிமாவுக்கு தேட்டரில் மக்களை வர வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பகிரத பிரயத்தனமாக இருக்குது இன்றைக்கி சூழ்நிலையில். ஸோ அதுக்கான கண்டென்ட்டை வச்சுட்டு நீங்கள் படம் எடுத்திங்கன்னா தான் ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. புதுமுக டைரக்டர் ராகுலுக்கும் அதை வேண்டுகோள் வைக்கிறேன்.
ஸோ நீங்கள் வந்து ஒரு யூனிட்டியாக இருந்து இந்த படத்தை மிக சிறப்பாக கொண்டு வந்தீங்கன்னா தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை நீங்கள் பார்த்துங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் லக்ஷ்மண் சார் Yes. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அண்ட் ராகவ் சார் தான் டைரக்டர் சார். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அப்புறம் செல்வம் சார் அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெற்றி படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இதில் கேரக்டரோட சேர்த்து சாங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எஸ், தேங்க்யூ ஸோ மச். நம்ம கூல் சுரேஷ் அவர் இருக்கிற இடத்துல எப்பயுமே ஒரு கலகலப்பு இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பரபரப்பு இருக்கும், இந்த மாதிரி கைத்தட்டல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆடியோ ஃபங்க்ஷன் பூஜைக்கு நீங்கள் வந்து கூப்பிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் மீடியாக்களுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும். அவரால் வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த கூல் சுரேஷுக்கு நான் இன்றைக்கி வந்து நன்றியை தெரிவிச்சேன். வெரி குட். அன்பான பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் எனது காலை நேர வணக்கம். அதாவது கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வர மிஸ் ஆனால் புது மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்த மாதிரி தான் நேற்று நடக்கக்கூடிய பூஜை ஒரு படமாக இருந்தது. ஆனால் அந்த தயாரிப்பாளர் கொஞ்சம் லேட் பண்ணதுனால எப்பயுமே வினோத்துக்கு வந்து 8வது அறிவு வேலை செய்யும். உடனடியாக ஐயாவை வந்து ஆஸ்ட்ரோ இல்லைனா உடனே தயாரிப்பாளர் ஆக்கி ஒரு கதை கேட்டார். உடனே சொல்லிடுவோம், அதனால என்ன இருக்குப்பா கதைன்னு. ரவுடி தாத்தாங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு உண்மை சம்பவம். மதுரை மேலமாசி வீதியில் நல்லகண்ணு சேருவார்னு ஒருத்தர், ஒரு பெரிய டானு. அதே நேரத்தில் அவர் ஆன்மீகம் இதில்னா வந்து நம்பர் 1 இருந்தவர். அவரோட கதை தான் இந்த கதை. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதை நேற்று ரெடி பண்ணி அதற்கான வேலைகள் ஆரம்பித்தோம். அப்பா வந்து வயது, அதாவது 72, வயசு தான் 72. ஆனால் அவரோட செயல் எல்லாமே 22 கூட இருக்காது. அவ்வளோ பரபரப்பாக இருப்பார். நான் கூட தப்பி தவறி நடப்பேன், ஐயா குடுக்குடுன்னு ஓடுவார். அந்த மாதிரி கதை. இந்த கதையை வந்து மிகச்சிறந்த கதை. அது வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் இதே பத்திரிகையாளர் எல்லாருக்குமே போட்டு காட்டுவோம். செல்வன் சொல்றது உண்மை. வடக்கு மாசி நல்ல கண்ணு சேர்வ அவர் பெரிய தாதா. ஒரு சம்பவத்தில் செல்வத்துக்கு தெரியுதோ இல்லையோ, ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஒரு நாயுடு அவர் வந்து என்கிட்ட வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி வாடகை இது ஒத்தி பத்திரம் கொடுத்தேன், என்னைய காலி பண்ண சொல்லிட்டாங்க, ஆனால் காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாங்க. ஏற்கனவே நல்ல கண்டு சேர்வையும் எங்கள் அப்பாவும் குஸ்தியில் ரொம்ப க்ளோஸு. அதனால் அந்த கட்ட பஞ்சாயத்து விஷயத்தில் அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், மொத்த ஒத்தி பத்திர காசையும் கொடுத்துட்டு எவன் அதட்டானோ அவங்ககிட்ட வட்டி முதல்ல சேர்த்து வாங்கிவிட்டார். அப்பா வந்து 5 ரூபாய்க்கு நடினா 50 ரூபாய்க்கு நடிப்பார். அவ்வளோ அற்புதமான திறமைசாலி. மற்றும் ஒரு சிவாஜி கணேசன் தான் தமிழ் சினிமா கிடைச்சாருன்னு சொல்லலாம். அற்புதமாக நடிச்சிருக்காரு. எங்களோட அழைப்பை கேட்டு திரு கஸ்தூரிராஜா அவர்கள் சார், பேரரசு, அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்தில் சுயேட்சை வேட்பாளராக அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பேர்லால் குண்டச்சா அவர்கள், டாக்டர் சுகர் டாக்டர், கடைசி நேரத்தில் எப்பயுமே கை குடிக்கும் பகவான் மாதிரி கஞ்சா கருப்பு அண்ணன் பவர் ஸ்டார் சீனிவாசன். அதே மாதிரி ஒரு பரபரப்பு இருக்கணும்னா கூலாகவே இருக்கணும்பாங்க. அந்த கூல் சுரேஷ் இன்னைக்கு வந்திருக்காரு. உங்களுக்கான தீனியை அவர் கொடுப்பாரு. எங்களால் முடிஞ்சது சொல்லிட்டோம். இந்த படம் ரவுடி தாத்தா மாபெரும் வெற்றி அடையும். அதே நேரத்தில் கடைசி நேரத்தில் ஹீரோயின் அஸ்மிதா வந்து நான் கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாங்க. இந்த படத்தில் கதையின் நாயகிங்கிறது அவங்க தான். மெயின் வந்து தாத்தா தான். 72 வயசு தாத்தா. இவர் பண்ணுற அட்டூழியம் தான் படமே. அண்ணன் விஜயமுரளி அவர்கள் எப்பயுமே எடுப்பார் கைப்பிள்ள மாதிரி. எல்லோருக்கும் ஓடோடி வந்து உதவி பண்ணக்கூடியவர். அண்ணன் இருந்தால் அந்த இடமே கலகலப்பாக இருக்கும். இன்னைக்கு குட்டி கதை சொல்லாமல் போயிட்டாருங்கிற வருத்தம் தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. அந்த குட்டி கதையை தான் மதகுபட்டிக்காரன் சொல்லிட்டார்ல. எல்லோருக்கும் வணக்கம். இந்த காலை இனிய வேளையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரவுடி தாத்தானுங்கிற திரைப்பட பூஜையில் நான் கலந்துக்கிறேன். அதுக்கும் மேலாக என்னை இந்த அளவுக்கு இப்படி இருக்கானா உயர வச்ச பத்திரிகையாளருக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் யூடியூப் சேனலுக்கும் என்றென்றும் நன்றி கடன்பட்டிருப்பேன். ஓடி ஒளியிறியப்பா. இந்த படம் வெற்றி பெற இல்லாமல் இறைவனை வேண்டுகிறேன். இல்லை, அது எல்லாமே இயற்கையாக நடக்குது தான். 1ன்னா 2 போடுவாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் உடல்நிலை சரியில்லாமல் தான் போவோம். ஆனால் வந்து ரொம்ப கூட பில்டப் பண்ணி எழுதுறாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்குவேன். அதெல்லாம் சரி, பரவாயில்ல, இது ஒரு வளர்ச்சி தான் அப்படின்னு நினச்சி நான் விட்டுருவேன். ஆமாம் சார். அதாவது எனக்கு போட்டி நடிகர் விஜய் தான்.
அவர் டிவிக்கு, நான் ஏவிக்கு, ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி. ஏவிக்குன்னா அண்ணா வளர்ச்சி கழகம், அது விரைவில் நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு கண்டிப்பாக அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களை எல்லாம் நான் அழைப்பேன். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. இல்லை, இப்போ தான் பேர்லாம் குழந்தை இப்போ தான் பேர் வச்சுருக்கேன். எப்படி இந்த எலெக்ஷன் இல்லைனாலும் அடுத்த எலெக்ஷனில் நான் கண்டிப்பாக நிற்பேன். இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன்லாம் பதிவு பண்ணோம், நிறைய வேலை இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக நான் அந்த வார்த்தையை சொன்னேன். அதனால் நடிகர் விஜய்க்கும் பவர் ஸ்டாருக்கும் தான் போட்டி. இல்லை, இனிமேல் தான் எல்லாமே யோசிக்கணும், யோசித்து எல்லாம் செய்யணும். கண்டிப்பாக என்னுடைய ஆதரவு எல்லாமே டிஎம்கே தான். அடுத்த முதல்வரும் அவர் தான். ஓகே சார், தேங்க்யூ. இவர் செல்வம் சொல்லும் போது ஒரு கதை சொல்லலைன்னாரு. இங்கே டாக்டர் வந்திருக்கிறதுனால ஒரு டாக்டர் கதையை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது ஒரு கிளினிக்கு, அந்த கிளினிக்கில் ஒரு லேடி வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. புருஷன் வெளியில் உட்காந்துருக்கிறாரு. அந்த லேடி உள்ளே வந்திருக்காங்க, ரூமுக்குள்ளே வர்றாங்க. டாக்டர் டெலஸ்கோப் எடுத்து செக் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அம்மா கொஞ்சம் நேரத்தில், டாக்டர் எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் இருக்கிறாரு, உள்ளே கூப்பிடுங்க அப்படிங்குது. என்னம்மா நீ பொசுக்கு நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், நான் வந்து 10 வருஷமாக அந்த தொழிலில் இருக்கேன், எந்த வித தப்பு தண்டம் பண்ணதில்லை, என் மேலே இவ்வளோ சந்தேகப்பட்டேம்மா அப்படின்னு. ஐயோ டாக்டர், நீங்கள் ரொம்ப நல்லவர், உங்கள் மேலே எந்த சந்தேகமும் இல்லை, வெளியில் உங்கள் நர்ஸு அழகாக இருக்கு, எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் இருக்கார், அதனால தான் உள்ளே கூப்பிட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு டாக்டர் ஜோக்கு. இது மாதிரி மைக்கில் சொல்ல முடியாத டாக்டர் ஜோக்கெலாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஃப்ரீயாக நான் பேசுகிறேன். வணக்கம் எல்லாரும், வணக்கம். ரவுடி தாத்தா, நல்ல டைட்டில், சூப்பர் டைட்டில். அவரே பிடி சார், வாழ்த்து சொல்லிடுறேன் சார். நன்றி சார், நன்றி. டைரக்டர் வினோத் சார், ராகுல் வாழ்த்து சொல்லிடுறேன். ஒரே ஒரு இளைஞர்கள் காப்பாற்றுறதுக்கு உங்கள் கையில் இருக்குது, போட்ட காசு வந்தால் போதும், லாபம் வேணாம் எங்களுக்கு. ஒரே வேண்டுகோள், அப்புறம் மரியாதை வேணும். யூனிட்டில் எல்லாமே தயாரிப்பாளர் மரியாதை கொடுக்கணும், அப்போ தான் படம் எடுப்பாங்க எல்லாமே. ஃபர்ஸ்ட் கடமை வந்து நீ தான் மரியாதை வாங்கி கொடுக்கணும். கேமராமேனோ ஆர்ட் டைரக்டரோ அந்த மாதிரி கொடுத்தா தான் நிறைய பேர் படம் எடுப்பாங்க. போட்ட காசு வந்தாலும் போதும், எங்களுக்கு லாபம் வேணாம் எங்களுக்கு. ஓகேயா? அதுக்கப்புறம் உங்களுக்கு படம் ரிலீஸ் நேரத்தில் எங்கள் கவுன்சிலில் தயாரிப்பாளர் தமிழ் குமரன் சார், தலைவர், சூப்பர் தலைவர் வந்திருக்காரு. எங்கள் டீம் வாங்க, உங்கள் தேட்டரை நாங்கள் வாங்கி தரோம், நாங்கள் பொறுப்பு. கண்டிப்பாக கவலைப்பட வேணாம், சீக்கிரம் வேணுங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்னொன்று நம்ம தமிழ் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் ரெடியாக இருக்குது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. 24/7 எங்கள் தலைவர் சூப்பர் தலைவர் கிடைச்சிருக்காரு, எங்கள் டீமுக்கு நல்லா கிடைச்சிருக்குது. தேட்டர் வாங்கி தரோம், எல்லாமே ஹெல்ப் பண்ணுவோம். சீக்கிரம் முடிங்க. வாழ்த்துக்கள். நன்றி சார். இந்த படம் ஆரம்பிச்சிருக்கிற நேரம் ரொம்ப நல்ல நேரமாக இருக்குது. அதாவது சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் பெரிய வெற்றி அடைகிற ஒரு காலத்தில் இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படமும் பெரிய வெற்றி அடையணும்னு நான் உங்களுக்கு வாழ்த்துறேன். இது ஒரு சினிமாவுக்கு ஒருத்தர் வர்றது பெரிய விஷயம் இல்லை. யாராக இருந்தாலும் கூட இங்கே இருக்கிற அத்தனை பேருமே ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய சாப்பாடு சாப்பிட்றோம். அதனால் எல்லாரும் நன்றியோடு உழைச்சி, சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிறது சைஸில் கிடையாதுங்க. ஸ்க்ரீனில் வரும்போது எல்லாம் ஒரே சைஸ் படம் தான். இத்தனை மைக்கு அப்போ இதுக்கு அப்புறம் சவுண்டாக எப்படி பேசுறது? அவ்வளோதான் வரும் எனக்கு. இங்கே மைக் இருக்குது, இதை விட சவுண்டாக பேசுனா எப்படி பேசுறது? கேட்கலையா உங்களுக்கு? அப்புறம் எதுக்கு அவர் சொல்கிறாரு? உங்களுக்கு கேட்கலையோ? அப்போ நீங்கள் இப்படி வந்துடுங்க. அதனால சின்ன படம் பெரிய படம்ங்கிறது ஸ்க்ரீனில் கிடையாது, ப்ரெசன்டேஷனில் தான். உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை இயக்குனருக்கு சொல்கிறேன். எங்கே காண வர நீங்கள் தான் சொல்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சத்தம் மொத்தம் பேசணும். இந்த கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி ஸ்கிரிப்ட், கதை, மேக்கிங், அதுதான் படத்தை டிசைட் பண்ணுது. பொருட்செலவு கிடையாது. இப்போ நிறைய படங்கள் அந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி, ஆண் பாவம் பொல்லாதது, இப்போ யூத்து, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னே நிறைய படங்கள், சின்ன சின்ன படங்கள்லாம் நிறைய ஓடி இருக்கு. தாய் கிழவி இப்போ வந்து பரவாயில்ல, அது அவர் ஞாபகம் வச்சிருக்காரு பாருங்க. அந்த தாய் கிழவி நிறைய படங்கள் ஓடி இருக்குங்க. இத்தனை படங்கள் இது வரைக்கும் ஓடினதில்லை. பெரிய படங்களை ஜெயிக்கிற மாதிரி படங்கள் வந்திருக்கு. நீங்களும் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் பேனா பேப்பர், உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ரொம்ப
என்ன பட்ஜெட் கொடுத்தாங்களோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடித்து அவரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.